முகத்திரையை நார் நாராக கிழிக்கும் தனுஷ். நயன்தாராவை நம்பி மோசம் போன நெட்ஃபிளிக்ஸ். சமீபத்தில் நெட்ஃபிளிக்ஸில் வெளியான நயன்தாரா குறித்த ஆவணப்படத்தில் தனுஷிடம் காப்பிரைட்ஸ் உரிமை வாங்காமலேயே அவர் தயாரிப்பில் வெளியான நானும் ரவுடிதான் படத்தில் இடம்பெற்ற சில வீடியோ கிளிப்பிங் பயன்படுத்தப்பட்டிருந்த நிலையில் தற்போது இந்த விவகாரம் மீண்டும் விஸ்வரூபம் எடுத்துள்ளது. அதாவது நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் மிகவும் கவனமாக ஒரு ஆவணப்படத்தையோ திரைப்படத்தையோ வாங்கி ஒளிபரப்புவார்கள். அதில் எந்த வில்லங்கமும் இருக்கக்கூடாது என்பதில் மிக கவனமாக இருப்பார்கள். அப்படி இருக்கும் பொழுது தனுஷுக்கும் நயன்தாராவிற்கும் ஏற்கனவே அந்த குறிப்பிட்ட கிளிப்பிங் காப்பிரைட்ஸ் உரிமை தனுஷ் தரவில்லை என்கின்ற பஞ்சாயத்து நிலவி கொண்டிருக்கையில் இதை எப்படி துணிந்து நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் ஒளிபரப்பியது என்று ஒரு விவாதம் எழுந்தது. இந்த நிலையில் இந்த விவகாரத்தில் நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனத்திற்கு வேறு ஏதாவது நயன்தாரா உத்தரவாதம் கொடுத்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. அதாவது இந்த வீடியோ கிளிப்பிங்கிற்கான காப்புரிமை எங்களிடம்தான் இருக்கிறது என நெட்ஃபிளிக்ஸிடம் நயன்தாரா தவறான உத்தரவாதம் கொடுத்திருக்கலாம். அந்த படத்தின் இயக்குனர் என்னுடைய கணவர் விக்னேஷ் சிவன் தான் அந்த படத்தின் எழுத்தாளரும். அதனால் எங்களுக்கும் அந்த படத்தில் பங்கு இருக்கு. இதனைத் தொடர்ந்து தயாரிப்பாளர் என்கின்ற முறையில் தனுஷ் இதையெல்லாம் கிளைம் பண்ண முடியாது என்கின்ற சில விஷயங்களை நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனத்திடம் சொல்லி நயன்தாரா அவர்களை வழிக்கு கொண்டு வந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. காரணம், அந்த வீடியோ கிளிப்பிங் விக்னேஷ் சிவன் சம்பந்தப்பட்ட இயக்குனர் இல்லாமல் வேறு ஒரு இயக்குனர் இருந்தால் நிச்சயம் நெட்ஃபிளிக்ஸ் அதை ஒளிபரப்பு செய்திருக்க மாட்டார்கள். அந்த படத்தின் இயக்குனர் எழுத்தாளர் நடிகை என்கின்ற முறையில் ஒருவேளை இவர்களுக்கும் அதில் பங்கு இருக்கலாம் என்கின்ற ஒரு நம்பிக்கையில்தான் நெட்ஃபிளிக்ஸ் உடன்பட்டு இருக்கும் என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் தனுஷ் நயன்தாராவின் ஆவணப்படத்திற்கு அவருடைய தயாரிப்பாளர் என்கின்ற முறையில் அவர் படத்தின் காட்சிகளையும் தர மறுத்த பின்பு உன்னால் என்ன செய்ய முடியும் என்கின்ற தோரணையில்தான் நயன்தாரா அந்த சம்பந்தப்பட்ட காட்சிகளை தங்களுடைய ஆவணப்படத்தில் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. ஆனால் இது காப்பிரைட் சட்டப்படி மிகவும் தவறு என்பது சினிமா துறையில் இருக்கிற பெரும்பாலானோர் தெரியும் என்று கூறப்படுகிறது. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஆவணப்படம் வெளியான பின்பு சட்டப்படி தனுஷ் சட்ட நடவடிக்கையில் இறங்கியுள்ளது. நிச்சயம் தனுஷ் இந்த விஷயத்தில் நியாயம் கிடைக்கும் என்று இறுதியில் தீர்ப்பு வரும்போது இதில் மிகப்பெரிய அவமானத்தை நயன்தாரா சந்திப்பார் என்றும், அதே நேரத்தில் நயன்தாரா திமிரை அடக்கி அவருடைய முகத்திரையை தனுஷ் கிழிப்பார் என்கிறது சினிமா வட்டாரங்கள். இது குறித்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். உங்கள் தின சேவல்.